இப்போ நம்ம சங்கர் தெரு வாய்க்காப்பாலம் தெப்பக்குளம் அந்த படித்துறையில் நிற்கேன். நான் ஊராட்சி ஒன்றியம் 90ல் படிக்கும்போது 88 90ல் இதில் ஒரு படித்துறை நான் இருக்குது, நீளமாக இருக்குது. இந்த கல்லை எடுக்காமல் வச்சுருக்காங்க, கோயில் திருடாமல் வச்சுருக்கான். இதில் ஒரு நாளைக்கு 2000 பேர் குளிப்பாங்க. அதே மாதிரி இந்த பாலத்துக்கு கீழே பக்கமும் கல் படித்துறை வந்து நானும் குளிச்சிருக்கேன். இந்த தெருவில் இருந்து நம்ம கிருஷ்ணன் கோயில் ஆர்ச்சி கீழே இருக்க ஊர்காடுல இருந்து அதில் மாட்டு வண்டியை போட்டால் சங்கரன் கோயில் வரைக்கும் 2 சைடும் ரோடு இருக்கும். இப்போது லட்சுமி ஹாஸ்பிட்டலு மேலப்பாளையம் தெரு சங்கரநாராயணன் அவர் அஜீஸு ஒட்டி கட்டினாங்க. அதுக்கப்புறம் 2 கரையில் மனம் போல் கட்டிட்டா எல்லாரும். இது 100 வருஷம் கெஜெட்டு. இந்த இடத்த அளந்து 2 சைடும் கோயிலை தவிர மற்ற எல்லாத்தையும் இடிக்கணும். இடித்து 12 அடி ரோடு, இந்த சைடு ஒரு 12, இந்த சைடு ஒரு 12 அடி ரோடு போட்டு அந்த சைடு ஒரு 2000 மரம், 10,000 மரம், இந்த சைடு ஒரு 10,000 மரம் நம்ம சங்கரன் கோயிலில் இருந்து பிரமதேசம் எல்க வரைக்கும் வைக்கணும்னு நான் வேண்டுகொள்கிறேன். ஆனால் பாருங்கள் இந்த கொடுமையை, அந்த தண்ணியை கோரி குடிப்பாங்க. 90ல் குடத்தில் எடுத்துகிட்டு போவாங்க தண்ணி வரலாம். அம்பாசமுத்திரம் வாழும் மக்கள் அனைவரும் இங்கே குடிப்பாங்க. சங்கரன் கோயிலில் வாய்க்கா, இந்த சங்கர் தெரு வாய்க்கா, நம்ம ஊர்காடு பக்கத்தில் இருக்க போகிற வழியில் இருக்க வாய்க்கா, எல்லா ஊர் ஆட்களும் இந்த தண்ணியை குடிப்பாங்க. இப்போம்லாம் உங்களுக்கு வாட்ரு டேங்கு உரம்லாம் வந்திருக்கு. 1970 80ல் எந்த தண்ணியை குடித்தான்? 5 மணிக்கே வீட்டில் போய் சோறு போவாங்க. நம்ம ஊர்காடுலேருந்து காட்டுப்பட்டிலேருந்து மன்னார் கோயில் வாகோளத்துலேருந்து ஒவ்வொரு வாய்க்காலையும் நடந்துச்சு. இப்போ யாரையும் கொள்ளணும்னா எதுவுமே தேவையில்லை. விஷம் உனக்கு பிரச்சனை ஆகிட்டுனா இதில் ஒரு 1/2 லிட்டர் தண்ணியை குடிச்சுன்னு செத்து போயிடுவேன். இது மருந்து வேண்டாம், ஒன்றும் செய்ய வேண்டாம். மக்கள் இதெல்லாம் எங்கே செய்ய? அரசியல்வாதி பண்ணுதான் அட்டகாசம் ஓவரு. மக்களும் திரும்ப மாட்டேங்கான். என்ன செய்யனே தெரியல. வருங்கால இளைஞர்கள்லாம் வந்து மூளையை செயல்படுத்தி ஒரே கம்ப்யூட்டர்லேயும் படிப்புலையும் இருக்காங்க. கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. என்னைய மாதிரி ஆள்கள்லாம் ஒரு ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஒரு அரசியல்வாதியாக வந்து இந்த மாதிரி மக்கள் சொத்தெல்லாம் ஆறு குளத்தெல்லாம் பாதுகாத்து நல்லபடியாக இருக்கணும். அது கடவுள் தான் பார்க்கணும். என்ன செய்ய? ஆண்டவனை வேண்டியதே. வணக்கம், நன்றி.